சுட்டீஸ். சாய் டிவி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நவராத்திரி பக்தி சுட்டீஸ் நிகழ்ச்சி அன்புடன் வரவேற்கிறது. நவராத்திரி தினமான 2ஆம் நாள் இன்னைக்கு பார்ட்டிசிபேஷன் பண்ண யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பக்தி சுட்டீஸ். முதலாவதாக திவிஷா என்ன சொல்றாங்க பார்க்கலாம். என் பேர் திவிஷா. நான் 1ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் குரு பேர் ஸ்ரீதேவி நாதன். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் லிங்கோத் பவன்னு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு நாள் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சா, யார் பெரியவர்னு. அவங்க 2 பேரும் சிவன் கிட்ட போனாங்களாம். சிவன் வந்து விஸ்வரூபம் எடுத்து, ஒருத்தர் என்னோட தலை உச்சி, ஒருத்தர் என் கால் பாதத்தை யார் முதல்ல பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிடுறாராம். பிரம்மா வந்து அன்னப்பறவையை எடுத்துட்டு தலை உச்சியை பார்க்க பறந்து போயிடுறாராம். அப்புறம் விஷ்ணு வந்து கால் பாதத்தை பார்க்க வராக ரூபம் எடுத்து பூமியை குறைஞ்சி போயிடுறாராம். பல வருஷம் பல யுகங்களாக போவே இல்லையா. ஆனால் பிரம்மா போகிற வழியில ஒரு தாழம்பூன்னு ஒரு பூ பார்த்தாராம். பிரம்மா வந்து அந்த தாழம்பூ கிட்ட கேட்டானா, நீ எப்பலேருந்து வர, அப்புறம் எங்கே வர கேட்டார பிரம்மா இந்த தாழம்பூ கிட்ட. அந்த தாழம்பூ சொல்லிச்சா, நான் வந்து பல யுகங்களாக வரேன், அப்புறம் இந்த சிவனோட தலை முடியிலேருந்து வரேன் அப்படின்னு சொன்னாச்சா. நீ வந்து தலை உச்சியை பார்க்கணுன்னா இன்னும் ரொம்ப நாள் ஆகணும்னு சொன்னிச்சா அந்த தாழம்பூ. அந்த பிரம்மா வந்து எனக்கு ஒரு பொய் சாட்சி சொல்றியா அப்படின்னு கேட்டாராம். அந்த அந்த தாழம்பூ என்ன பொய் சாட்சின்னு கேட்டுச்சான் அந்த பிரம்மா கிட்ட. பிரம்மா சொன்னாராம், நான் வந்து சிவனோட உச்சி தலையை பார்த்துட்டேன், நான் சாட்சிக்கு இந்த உன்னை எடுத்துட்டு வந்திருக்கேன், இப்போ சிவன் கிட்ட சொன்னா நீயும் ஆமா ஆமான்னு தலையாட்டிடுறியா அப்படின்னு கேட்டாராம் பிரம்மா. அந்த தாழம்பூ சொன்னிச்சா, சரி நான் அதை ஒத்துக்கிச்சா. அந்த தாழம்பூ திருப்பியும் பிரம்மாவும் தாழம்பூவும் சிவன் கிட்ட போனாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், இந்த எடுத்துட்டு வந்துட்ட தலையிலேருந்து இந்த பூவை சாட்சிக்காகன்னு சொன்னாங்க அந்த பிரம்மா. அப்புறம் இந்த தாழம்பூ ஆமா ஆமான்னு தலையாட்டிச்சான். அப்ப சிவனுக்கு வந்தது பாரு கோபம். 5 முகம் பிரம்மாவை ஒரு தலையே எடுத்து 4 முகம் கடவுளா ஆக்கிட்டாரு. அப்புறம் இனிமேல் பிரம்மாக்கு கோவிலே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இந்த தாழம்பூவும் பொய் சாட்சி சொன்னதுனால இனிமேல் தாழம்பூ வந்து பூஜைக்கு வச்சுக்கவே கூடாது சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேரும் தப்பு உணர்ந்து மன்னிப்பு கேட்டதுனால சரின்னு பிரம்மாவுக்கு ஒரே ஒரு கோவில் இருக்கு. அப்புறம் அந்த தாழம்பூ வந்து ஒரே ஒரு நாள் சிவராத்திரி மட்டும் பூஜைக்கு வச்சுக்கலாம், மற்ற நாள்லாம் வைக்கவே கூடாது. இதுலேருந்து என்ன தெரியுது, பொய் சொல்லக்கூடாது. அப்புறம் எப்பயுமே இந்த உருவமான கடவுள் சிவன் தான் லிங்கோத் பவன்னு பேரு. இப்போ சிவன் பற்றி இப்போ எல்லாம் தெரிஞ்சிருச்சுல. இப்போ நம்ம ஒரு அம்பாள் பாட்டு பாடலாமா? அபிராமி அந்தாதி முதல் பேரா நான் பாட போறேன். உதிக்கின்ற செங்கதிருச்சி திலகம் முனகுடையோன் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விழுதுணை மேனி அபிராமி எந்தன் விழுதுணையே. நன்றி. திவிஷா ரொம்ப அழகா கதை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அழகா இருந்தது. அடுத்ததாக கயல் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம், எனது பேர் கயல். நான் இன்று தீபாவளி உருவான கதையை ஓரங்க நடிப்பு வடிவில் நடித்து காண்பிக்க போகிறேன். இதில் இடம்பெற்றுள்ள முக்கிய கதாபாத்திரங்கள் நரகாசுரன், பிரம்மதேவர், அமைச்சர், இந்திரர், கிருஷ்ணா, சத்யபாமா இன்னும் சில கதாபாத்திரங்கள். மந்திரியாரே, இங்க வாருங்கள். சொல்லுங்கள் அரசே. நான் சாதாவரம் வேண்டி காட்டிலும் சென்று பிரம்மதேவரை மனதில் நினைத்து தியானம் செய்ய போகிறேன். சரி அரசே. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ.
நரகாசுரா, இந்த வத்தாய் நாம் வெற்றினோம். உனக்கு என்ன வரம் வேணும் என்று கேள். வணங்குகிறேன் பிரம்மதேவரே. பிரம்மதேவரே, எனக்கு சாகா வரம் வேண்டும். நரகாசுரா, சாத்தியமற்றது. யார் இந்த உலகத்தில் பிறந்தாலும் இறக்கத்தான் வேண்டும். இதான் உலகத்தின் நியதி. வேறு வரம் கேள். பிரம்மதேவரே, எனக்கு மரணம் என்று ஒன்று நேர்ந்தால் அதன் தாய்க்கு மட்டுமே நிகழ வேண்டும். விருப்பப்படியே ஆகட்டும் நரகாசுரா. எந்த ஒரு தாயும் தன் மகனை கொள்ள வேண்டும் என்று நினைக்க மாட்டாள். இதுவே சாதாரணம் போலத்தான். இந்திரலோகத்தை நாம் கைப்பற்ற வேண்டும். வாருங்கள் வீரர்களே. இந்திரா, இந்திரா, எங்கே இருக்கிறாய்? இந்திரா பயந்து ஓடிவிட்டான். கிருஷ்ணா, 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 இந்திரலோகத்தை நரகாசுரன் கைப்பற்றி விட்டான். கிருஷ்ணா, நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். கிருஷ்ணா, கவலைப்படாது இந்திரா, காப்பாற்றுகிறேன். நாம் கண்டிப்பாக நரகாசுரனை கொன்று இந்திரனை காப்பாற்ற வேண்டும். கிருஷ்ணா. ஆம் சத்யபாமா. வந்து விட்டாயா கிருஷ்ணா? சத்யபாமா, உன் கணவர் உன் கண் முன்னே இருப்பதை காண தயாராக இரு. அதையும் பார்ப்போம். யுத்தம் ஆரம்பிக்கட்டும். கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்னவாயிற்று? நரகாசுரா, சத்யபாமா, நீதியை காப்பாற்ற உன் மகனையே நீ கொன்று விட்டாய். என் மகன் நரகாசுராவா? நரகாசுரன் இறந்த நாளை இனி தீபாவளியாக கொண்டாடுவோம். நன்றி. கயல் ரொம்ப அழகாக தத்ரூபமாக நடித்து காமிச்சிங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அவரை தொடர்ந்து அடுத்ததாக ஸ்ரீனிகா பினு என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். வணக்கம், என் பெயர் ஸ்ரீனிகா. என்னுடைய குரு ஸ்ரீதேவி. நான் சங்கீத சாம்ராஜ்ய பாட போகிறேன். சங்கீத சாம்ராஜ்ய சஞ்சாரிணி சிங்காரு சிங்கேரி புரவாசினி அம்பா. சங்கீத சாம்ராஜ்ய சஞ்சாரிணி சிங்காரு சிங்கேரி புரவாசினி அம்பா. சங்கீத சாம்ராஜ்ய சஞ்சாரிணி शारदे शारदे उन्नत पांड्या केरलवासिनी उन्नत पांड्या केरलवासिनी षण्मुख श्री चक्र मध्य निवासिनी षण्मुख श्री चक्र मध्य निवासिनी कालडी शंकर हृदय निवासिनी कालडी शंकर हृदय निवासिनी कालपातक ब्रह्म विश्वासिनी कालपातक
माधुर्य मोहना कल्याण स्वरूपे संगीत साम्राज्य संचारिणी शृंगारो शृंगेरी पुरवासिनी अम्बा संगीत साम्राज्य संचारिणी शारदे शारदे நான் அம்பானி அருள் புரிவாய் பாட போகிறேன். அம்பானி அருள் புரிவாய் தாயே கோமதி அம்பானி அருள் புரிவாய் தாயே கோமதி அம்பானி அருள் புரிவாய் சுவாமகான பிரியே சாந்த ஸ்வரூபியே சாமகான பிரியே சாந்த ஸ்வரூபியே சங்கரந்தலை தீர்க்கும் சங்கர கோமதியே சங்கரந்தலை தீர்க்கும் சங்கர கோமதியே அம்பானி அருள் புரிவாய் தாயே கோமதி அம்பானி அருள் புரிவாய் கோடான கோடி மக்கள் ஓடி வருகிறார்கள் பாடி உன் சன்மதியில் பலமசமாகிறார்கள் கோடான கோடி மக்கள் ஓடி வருகிறார்கள் பாடி உன் சன்மதியில் பலமசமாகிறார்கள் ஆதிபராசக்தி ஆனந்த பைரவி ஆதிபராசக்தி ஆனந்த பைரவி மானன் சகோதரி உன் பாதம் பணிந்தே அம்பா மானன் சகோதரி உன் பாதம் பணிந்தே அம்பா அம்பானி அருள் புரிவாய் தாயே கோமதி அம்பானி அருள் புரிவாய். நன்றி. ரொம்ப அழகாக பாட்டு பாடினடா ஸ்ரீனிகா பினு, ரொம்ப அழகாக இருந்தது. அவரை தொடர்ந்து அடுத்ததாக தனுஸ்ரீ சாய்ராம் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். வணக்கம், என் பேர் தனுஸ்ரீ சாய்ராம். என் குருவின் பெயர் ஸ்ரீதேவி மிஸ். நான் முருகர் வேஷம் போட்டு ஏறு ஏறி திருப்புகள் பாடிட்டு ஆடப் போறேன். ஏறுமயிலேறி விளையாடும் முகமொன்று ஈஸ்வருடன் ஞானமும் பேசும் முகமொன்று கூறுமடியார்கள் விடை தீர்த்த முகமொன்று கொன்றொடுவார் வேல் வாங்குகின்ற முகமொன்று மாறுபட சூரனை வதைத்த முகமொன்று வல்லியன் மனம் துணர வந்த முகமொன்று ஆறும் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமிர்த பேருமொன்று. ஏறுமயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசனுடன் ஞான ஒளியின் சுருக்கம் ஒன்றே. ஏறுமயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசனுடன் ஞான ஒளியின் சுருக்கம் ஒன்றே.
ரொம்ப அழகாக பரதநாட்டியம் ஆடினாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அவரை தொடர்ந்து அடுத்ததாக தன்விகா வந்திருக்காங்க. என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். வணக்கம், என் பெயர் தன்விகா. நான் இப்போ பக்த பிரகலாதன் கதை சொல்ல போறேன். உங்க எல்லாருக்கும் பக்த பிரகலாதன் கதை தெரியுமா? நான் சொல்றேன், கேளுங்க. சஷ்டி யுகத்துல ஹிரண்யகசிபு முன்னூறு அழகா இருந்தான். அவன் எல்லாரையும் கஷ்டப்படுத்துவான். அப்போ ஒரு நாள் மலை மேல ஏறிட்டு பிரம்மாட்ட சமம் எடுத்தான். அப்போ பிரம்மா வந்து உனக்கு என்ன வர வேண்டும்னு கேட்டாங்க. வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் உள்ளேயும் சாப்பிடக்கூடாது, காலையிலும் சாப்பிடக்கூடாது, இரவிலும் சாப்பிடக்கூடாது, மனிதனாலையும் சாப்பிடக்கூடாது, விலங்காலையும் சாப்பிடக்கூடாது, ஆகாயத்திலும் சாப்பிடக்கூடாது, பூமியிலும் சாப்பிடக்கூடாதுன்னு வரம் கேட்டான். அதை வந்து பிரம்மா அவனுக்கு தந்தார். அதை வச்சு இன்னும் எல்லாரையும் கஷ்டப்படுத்தினான். அவனுக்கு ஒரு பையன், அவன் பேரு பிரகலாதன். அவன் எப்பயும் நமோ நாராயணாய பஜனை பண்ணுவான். ஆனா அது ஹிரண்யகசிபுக்கு பிடிக்கல. அதனால ஓம் நமோ நாராயணாய பஜனை பண்ணக்கூடாது, ஓம் ஹிரண்யாய நமஹ பஜனை பண்ணா. அதுக்கு பிரகலாதன், அப்பா விஷ்ணு தான் நம்ம எல்லாருக்கும் கடவுள், அதனால நம்ம ஓம் நமோ நாராயணாய பஜனை பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அதை பார்த்த ஹிரண்யகசிபுக்கு இன்னும் கோபம் வந்துச்சு. அதனால பிரகலாதனை கொண்டு போய் தீய போட்டார். ஆனா தீ அணைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மதம் பிடிச்ச யானையை விட்டு மிதிக்க சொன்னார். ஆனா அந்த யானை பிரகலாதன் சரண்டர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பையனை கூட பார்க்காம மலையிலே தட்டுக்கு கீழே போட போனார். ஆனா மகாவிஷ்ணுவே வந்து பிடிச்சிட்டார். அதை பார்த்த ஹிரண்யகசிபுக்கு கோபம் உச்சத்துல போச்சு. அப்ப பிரகலாதன் ஹிரண்யகசிபு, யார் விஷ்ணு, எங்க இருக்க அப்படின்னு கேட்டார். அப்போ பிரகலாதன், அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட ஹிரண்யகசிபு, உன் ஹரி இது நான் கட்டின தூண், உன் ஹரி இதில் இருப்பாரா அப்படின்னு கேட்டான். இது பாருப்பா அப்படின்ட்டு பிரகலாதன் சொன்னான். உடனே ஹிரண்யகசிபு அவனோட கதையை எடுத்து தூணு புதைச்சார். அதுல இருந்து நரசிம்மர் வந்தார். நரசிம்மர் விஷ்ணுவுடைய 4வது அவதாரம். அப்போ நரசிம்மர் ஹிரண்யகசிபுட்ட, நீ என்ன வரம் கேட்டார்? விலங்காலையும் சாப்பிடக்கூடாது, மனிதராலையும் சாப்பிடக்கூடாது. நான் சிங்க முகத்தோடையும் மனித உடலோடையும் வந்திருக்கேன். அப்புறம் காலையிலும் சாப்பிடக்கூடாது, இரவிலும் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டார். நான் சாயங்காலத்தில் வந்திருக்கேன். அதனால் நரசிம்மர் வாசல் நிலப்படியில உட்கார்ந்து அவனை தூக்கி மடியில வச்சு, அவருக்கு கூர்மையான நகம் உண்டு, அதால அவன் வயதை கிழிச்சு
உடனே எடுத்து மாலையா போட்டுட்டார். ஹிரண்யகசிபு வதம் பண்ணி அவருக்கு கோபம் அடங்கல. அதனால தேவர்கள் வந்து அவரை சாத்தம் படுத்த முயற்சி பண்ணாங்க. ஆனா அது முடியல. அதுக்கப்புறம் பிரகலாதன் வந்து ஓம் நரசிம்மாய நமகன்னு பாடினதுக்கு அப்புறம் அவர் சாந்தம் வந்து எல்லாருக்கும் காட்சி தந்தார். இதுதான் பக்த பிரகலாதன் கதை. ஓம் நமோ நாராயணாயன்னு சொன்னா விஷ்ணு எப்பொழுதும் நம்மளுடைய இருப்பார். நன்றி. ரங்க ரங்க பாண்டுரங்க ரங்க விட்டலே விட்டலே ரங்க விட்டலே ருக்மிணி சமேதா பண்டரீநாத கோவிந்த கோபால ரங்க விட்டலே ரங்க ரங்க பாண்டுரங்க ரங்க விட்டலே விட்டலே ரங்க விட்டலே. நன்றி. நவராத்திரி பக்தி சுட்டீஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்ட்டிசிபேஷன் பண்ண குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப அழகாக கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப அழகாக அந்த கதாபாத்திரத்தை வந்து நடித்து காமிச்சிருக்காங்க. பரதநாட்டியம் ஆடியிருக்கிறாங்க, பாட்டு பாடியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது இந்த நிகழ்ச்சி. நாளை இதே நிகழ்ச்சியில் இன்னும் சில திறமையான குழந்தைங்களோட மீண்டும் சந்திப்போம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.